ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு கம்மா கிரிப்டோ. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ப்ரோ, நீங்க ரொம்ப பாசிட்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் லேட் வீக்ஸ் வந்து சொன்னீங்க கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இருக்கட்டும், எல்லாமே பம்ப் ஆக போகுது. சொலானா 200 USD போக போகுது. நிறைய டார்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ரிப்பிள் 70 rupees போக போகுது. அண்ட் இத்தனையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனா இந்த வீக்ல எதுவுமே அதன் மேல நடக்கலையே ப்ரோ. எல்லாமே ஒரு டவுன்ஃபாலாவே இருக்கு. வாட் இஸ் த ரீசன் ப்ரோ? நீங்க சொன்ன எதுவுமே இந்த ஒரு பர்டிகுலர் 2-3 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே வந்து ஒரு அந்த 2-3 டேஸ்ல வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருந்தேன். பிட்காயின் மொமெண்டம். ஸோ பிட்காயினோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மத்த எல்லா கிரிப்டோ கரன்சிஸையும் பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்ன்னு சொல்ல முடியாது, டைரக்ட்டாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்னு தாங்க சொல்லணும். ஸோ ஒரு 2-3 ரீசன்ஸ், மெயின் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிட்காயினோட ரீசன்ட் கிராஷ். இது வந்து கிராஷ்ன்னு நெறைய பேர் டெர்ம் பண்றாங்க. பிட்காயின் கிராஷ்ன்னு சொல்லிட்டு. இத பிட்காயின் கிராஷ்ன்னு யாருமே தயவு செஞ்சு டெர்ம் பண்ணாதீங்க. இது பிட்காயின் கிராஷ்ன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் a correction. There is a difference between crash and correction. crashனா வந்து பாத்தீங்கன்னா சடன் செல்லிங் நடக்கும். செல்லிங்ன்றது வேற, செல் பொசிஷன்ஸ் வந்து லூஸ் பண்றது அப்படின்றது வேற. சடன் செல்லிங் அப்படின்னா, நான் இப்போ செல் பொசிஷன்ஸ்னா என்ன? நான் மேபி நாளைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பிட்காயின் வந்து நான் விற்பேன். அது ப்ராஃபிட்ல இருக்கோ லாஸ்ல இருக்கோ என்னோட டைம் அதான். ஸோ அந்த டைம்ன்றப்ப உங்களுக்கு கால்குலேட்டிவ் அப்ரோச்சா இருக்கும். ஸோ அப்ப கால்குலேட்டிவ் அப்ரோச் இருக்கும்போது பையர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இப்ப நெகட்டிவ் ஒரு செல் வந்து நெகட்டிவ் ஆகுதுன்னா அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா பையர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன் போட்டு வச்சிருவாங்க. தே நோ வென் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதுக்கேற்ற மாதிரி பையர்ஸும் போட்டு வச்சிருவாங்க. ஓகே, இவங்க அப்படி செல் பண்றாங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியாகும். அப்ப அந்த டைம்ல நம்ம பை பண்ணி வச்சோம்னு சொல்லிட்டு. பட் சடன் செல்லிங்னு ஒன்று நடக்கும். அந்த சடன் செல்லிங் யாரும் ப்ரிடிக்ட் பண்ணாது. அதுக்கு பேர் தான் கிராஷ். ஸோ இப்போ நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் இஸ் கரெக்ஷன் பிகாஸ் ஆஃப் செல் பர் அண்ட் நாட் கிராஷ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ். ஸோ நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் டிபெண்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 4% வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு டிராஸ்டிக்கா லாஸ்ட் மந்த் எண்ட்ல. எப்பவுமே மந்த் ஆன் மந்த் எண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் கம்பெனியா இருக்கட்டும் எதோ அதாவது பாத்தீங்கன்னா டேட்டா பப்ளிஷ் பண்ணுவாங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு நிறைய டேட்டா வந்து வரும். இன்ஃபிளேஷன் ரேட் நான் சொல்லியிருப்பேன். இன்ஃபிளேஷன் ரேட்டா இருக்கட்டும், இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டா இருக்கட்டும். ஸோ நிறைய அந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிடுவாங்க. ஸோ அதோட டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்டெரக்டா ஒரு அஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இருக்கும். நம்பர் ஒன், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சடனா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசெஷன் இஸ் கோயிங் டு கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் ஒன்லி இன் யூஎஸ் பட் ஆல்சோ இன் யூரோப். ஸோ யூரோப்லயும் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு பழைய இயல்பு நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நிறைய இடத்துல திரும்பல அப்படின்றத ஒரு கேள்விக்குறி. ஸோ அதனால எக்கனாமி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின், கிரிப்டோ, கோல்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்கனாமி. நீ எக்கனாமில இன்வெஸ்ட் பண்ணணும் ஆப்வியஸ்லி ஃபினான்ஸ் தேவை. ஃபினான்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஒரு கண்ட்ரி, வெல்த்தி கண்ட்ரி இருந்தா மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களால டேரக்டா ஃபினான்ஸ்ல வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்க்கு இதெல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் எல்சலோட எடுத்துக்கலாமே. எல்சலோட எவ்வளவு இதா பண்ணிட்டு இருந்தாங்க கோவிட்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ரஷ்ஷா போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ ஆப்வியஸ்லி அவங்க எக்கனாமி டவுன். அவங்களுமே பாத்தீங்கன்னா ரெசெஷன் ஃபேஸ் பண்றாங்க. என்டையர் யூரோப், யூஎஸ் எவ்ரிதிங் இஸ் இன் ரெசெஷன். அப்படின்றப்போ இதுக்கு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து மேல கொண்டு வந்து பண்றதுக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அதான் எக்கனாமிக்ஸ் தான் சொல்றாங்க. ரெசெஷன் இஸ் ஸ்டில் ஆன் கண்டினியூவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசெஷன். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஃப்ளோஸ். ஸோ பிட்காயின் இத்தனையும் அவுட்ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரைடே அன்னைக்கு சொன்னேன் நிறைய அமௌண்ட் ஆஃப் இன்ஃப்ளோஸ் உள்ள வருதுன்னு சொல்லிட்டு. இந்த சாட்டர்டே அண்ட் இப்போ சண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவுட்ஃப்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க. மேபி இந்த வீக்கெண்ட் செல்லா இருக்கலாம், இல்ல மந்த் எண்ட் செல்லிங்கா இருக்கலாம். இந்த பல ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து டிட்டர்மைன் பண்ணி அது வெளியே வந்திருக்கு. அதாவது பிட்காயின் இருக்கட்டும் இத்தனை மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராஷ் ஆகுதுக்கான முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரீசனா கூட எல்லாரும் சேர்ந்து கருதுறாங்க. ஸோ இந்த டாப் 3 ரீசன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, அதுவும் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் ரெசெஷனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இதாயிருக்கு. பேரலி இது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி பாருங்களேன். கிரிப்டோ வேற, ஸ்டாக்ஸ் வேற. ஆனா ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான சென்சஸ் எல்லாம் பயங்கரமா கம்மியா இருக்கு. நாஸ்டாக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமா கம்மியா இருக்கு. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இது மட்டும் எல்லா டைமும் பூம் ஆகிட்டே போகாது. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஷேர்ஸ் கம்மியாகுது, எக்கனாமி டவுன் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு புல் அண்ட் டிராகன் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டெரக்டான ஃபேக்டர்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்றது ஒரு டெக்னிக்கலான இப்ப நம்ம நியூஸ் செல்லிங் தான் கிரிப்டோ நிறைய பார்த்திருப்போம். பட் சம்டைம்ஸ் இந்த டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸாலையும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகும். நாட் செல்லிங் கிராஷ் கிடையாது, கரெக்ஷன் வந்து ஆகும். அந்த கரெக்ஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லாஸ்ட் 2-3 டேஸா வந்து இந்த வீக்கெண்ட் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கு. So this is the news and kind of education that we want to share with you guys and our fellow subscribers today. So thank you for watching Karma Crypto and do subscribe Karma Crypto for more interesting updates like this. Thank you.